இந்த நாளில் புதிதாக ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சங்கீதம் 141 3வது வசனம். கர்த்தாவே, என் வாய் காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆங்கிலத்திலே set a guard over my mouth, Lord, keep watch over the doors of my lips. அதாவது கதவுகள், வாயை எதுக்கு ஒப்பிட்டிருக்காங்க? கதவுகள், அதாவது ஓப்பன் டோர்ஸ் அண்டர் மை நோஸ்ன்னுவாங்க. என் மூக்குக்கு கீழே இருக்கிற வாசல், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையில் முக்கியமானது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலும், இந்த வாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே, என் வாய்க்கு இந்த வாசலுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஏனென்று சொன்னால் ஆதி ஆகமத்தில் 24வது அதிகாரம் 60வது வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது கேட்டார்கள், இந்த மனிதனோட போகிறாயா என்று சொல்லி கேட்டாங்க. அதனால் அவள் போகிறேன் என்று சொன்னாள். யாருடைய வாய்ப்பிறப்பை கேட்டார்கள்னா, ரெபேக்காள் என்று சொல்லுகிறதான ஒரு பெண்மணி. அவள் என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லி கேட்கலாம். பெண் பார்க்க வந்தார்கள். அவங்கெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து, அந்த நாட்களில் வனாந்திரம், சவுதி அரேபியாவின் வில்டர்னஸ் எல்லாம் பார்த்துருக்குறீங்க. அட்லீஸ்ட் நேராக போய் பார்க்கலனா கூட பல காரியங்களை பார்த்துருக்கீங்க. எனவே அந்த வனாந்திரத்தை தாண்டி வந்து ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவர் தான் என்னை அனுப்பியிருக்கிறாரு, உங்கள் சொந்தக்காரர் அங்கே இருக்கிறாரு, அவங்க மகனுக்கு ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும், நான் ஜெபித்து வந்தேன், என் ஜெபத்தை அவர் கேட்டார், என்னை நேர்வழியாய் நடத்தி இருக்கிறார், எனவே இந்த பெண்ணை நீங்கள் கொடுக்கிறீர்களான் போது அவங்க எல்லாரும் அவங்க சொன்ன காரியங்களை கேட்டு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எல்லா திருமணத்திலையும் நம்ம என்ன செய்வோம், காடுகளில் பார்த்தீங்கன்னா அதை தான் போடுவோம். இந்த காரியம், நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த காரியம் யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்கு நேராய் அது நடத்தும். எனவே அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த நாள் காலையிலேயே சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணை அனுப்புங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்ன உடனே அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. ஒரு 10 நாள் இருக்கட்டுமே, இந்த பெண் எங்களோடு கூட இருக்கட்டுமே. ஏன்னா அந்த நாட்களில் நமக்கு என்ன இல்லை, மொபைல் கிடையாது, வீடியோ கால் கிடையாது, ஃபோன் கிடையாது, எந்தவித தொடர்பு ஏற்படுத்தக்கூடியதான சோர்சஸ் கிடையாது. அதனால் நடக்கணும், பிரயாணப்படணும். அதனால் அவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோமே அப்படின்றாங்க. அப்பொழுது அவளை கூப்பிட்டு அவள் வாய்மொழியை கேட்டார்கள். அவள் சொன்னா, நான் இந்த மனிதனோடே இன்னைக்கே போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசிக்கிறாள். தேவன் தனக்காக அனுப்பி வைத்த ஆசீர்வாதத்தை, அந்த வாசலை, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். அந்த இருதயத்தில் அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. எனவே வாயை திறந்து சொன்ன உடனே பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் அவளை தேடி வந்தது. பாருங்க 24வது அதிகாரம் 60வது வசனம் வாசிங்க. ரெபேக்காளை வாழ்த்தி, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் பகன்யருடைய வாசல்களை என்ன செய்வாங்க, சுதந்திரித்துக் கொள்வார்கள். 57லேருந்து 60 வரைக்கும் இருக்கும் இந்த வசனங்கள். நான் சொல்ற காரியம் ஆதியாகமம் 24வது அதிகாரம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து, அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஆமா. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரி ஆகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடான கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகஞ்சருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள். இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம்.
நீ கோடா கோடியா என்ன செய்யணும்? பெருகணும். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தான் தேவன் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எதெல்லாம் நம்ம குறைவுபட்டு இருக்கிறோமோ, ஒருவேளை பணமாக இருக்கலாம், அல்லது சரீரத்தில் பலவீனங்களாக இருக்கலாம், நமக்கு வர வேண்டிய இந்த குறை இருக்குதுப்பா என் வீட்டில் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ கொஞ்ச நஞ்சல்ல கோடா கோடியாய் பெருகுவாயாக. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன்னுடைய சந்ததியார், நீ மாத்திரமல்ல, உனக்கு பின் வருகிறதான உன்னுடைய சந்ததியார், உன்னுடைய குழந்தைகள், அவர்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள், அப்படி சந்ததி சந்ததியாய் வருகிற சந்ததியார் பகஞருடைய வாசலை. யார் அந்த பகஞன்? அவன்தான் பிசாசு, நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடி வைத்திருக்கிறவன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படியாய், அது பரிபூர்ணம் அடையும்படியாய் வந்தேன் என்றார். அப்படின்னா பாருங்க, பிசாசுக்கு வேலையே திருட்டு பிசாசு, திருடுறது தான் வேலை. ஏதாவது ஒரு சின்ன சண்டையை கிளப்பி விட்டு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை திருடுவான், சமாதானத்தை திருடுவான். நம்முடைய சின்ன ஒரு காரியம்தான், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம், ஜுரம் வந்திருக்கும், கடைசியில் போனாக்கா ஹாஸ்பிட்டலில் போய் காசை கொடுத்துட்டு வர வேண்டியிருக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள், நாம் நினைத்திராத விஷயங்களில் நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிறவன் பிசாசு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ரெபேக்காளுக்கு, உன் சந்ததியார் அந்த பிசாசினுடைய வாசல்களை என்ன செய்வ? நீ சுதந்திரித்துக் கொள்ளுவ. அவனுடைய திட்டங்கள் ஒன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது. அப்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை, வாலிபராய் இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் வருகிறதான அந்தந்த காலத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பிசாசு திருடி வைத்திருக்கிறான். அதனால்தான் ஏசாயால நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்றார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்கள். நம்ம வாக்குத்தத்தங்களை விரும்புகிறோம், ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோமா? அதை எனக்கு தான் பிடிச்சு கொள்றோமா? நமக்கு விடுதலை வரும் வரை, வெற்றி வரும் வரை, ஆசீர்வாதங்கள் வரும் வரை நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம்? வேண்டாத காரியம்லாம் பேசுகிறோம். என்னெல்லாம்? எனக்கெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க, எத்தனையோ பார்த்தாச்சுங்க, அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க, கடைசியாக சொல்லியிருக்கீங்க, இதையும் வந்து பார்க்கலாம். இப்படி நம்முடைய உதடு இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உதடுகளின் வாசலை நீ என்ன செய்ய? காத்துக்கோ. வாசலை பூட்டலைன்னா என்ன வேணா வரும் இல்லை? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் வாய் ரொம்ப முக்கியமானது. உன் வாய் தான் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருக்கிறது. நீ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்தான் இருக்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதன் கனியை என்ன செய்வாங்க? புசிப்பாங்க. நமக்கே விருப்பம் இல்லைன்னா நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சரி, வந்தா வருது, வரலன்னா போது, அப்படி யோசித்தோம்னா ஆண்டவரும் நீ எப்போ கேட்குறே கொடுக்குறேன் பண்ணுவார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாய் பெற்றுக்கொள்வீர்கள்னு வேதத்தில் இருக்கு. அதனால் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய காரியங்கள், நம்மை தலை நிமிர்த்தி வைக்கிற காரியங்கள், நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக போய் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை காண்கிற தேவன், நம்மோடு பேசுகிற தேவன், அவர் நன்மையானவைகளை கொடுக்கிற தேவன். எனவே இந்த வாயினாலே சபிக்கப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. அதனால தான் ரெபேக்கால வாழ்த்துறாங்க, மகளே நீ போயிட்டு வரியா, நீ கொடா கொடியா வாழணும், நீ சத்ருவின் வாசல்களை நீ சுதந்திரிச்சுக்கணும். ஒருத்தனும் எந்த சத்ருவும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருட நீ என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. எனவே அப்படியாய் ஆசீர்வதிக்கிறதான தேவன். எனவே இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நம்முடைய வாயின் வாசலில் எதெல்லாம் வந்தால், விசுவாச வார்த்தைகள் வந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எது வேணுமோ, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கணுவாங்க இல்லையா? அதுக்கு பால் தேவைன்னா கத்துன்னு கத்துச்சுன்னா, ஓ இதுக்கு இது தேவை. சில தூங்கிட்டே இருந்து கத்தும், என்னென்ன நாப்கின் மாற்றணும்னு சொல்லுவாங்க.
இல்லையா? அப்போ கதறுகிற பிள்ளை, வாயினாலே கேட்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படி எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாங்களோ, அதுபோல் தேவனை நோக்கி நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய செவி சாய்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நம்ம கவனிக்கலாம் பாருங்க. ஏனென்று சொன்னால், இந்த வாயில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. எப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிறோன்னு சொல்லி பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்தோன்னா இன்றைக்கி நேரம் போதாது. அதனால் ஒரு சில வசனங்களை நம்ம கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்குதோ அதனால தான் வாய் பேசும். நம்ம இருதயத்தில் கோபமாக இருந்து ஒருத்தரை பற்றி கோபமாகவே நினச்சிட்டு இருந்தால் எல்லார் மேலேயும் எரிஞ்சு 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 விழுவோம். நம்ம உள்ளத்துக்குள்ளே வேதனையோடு இருப்போம்னு சொன்னால், எப்போ பாரு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு எனக்கு இது வாய்க்காது, யார் யாருக்கும் நல்லது நடக்குது எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதனால் நம்ம இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? விசுவாசத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா? ஒரு நம்பிக்கையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதா? நல்ல காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறோமா? பிலிப்பியரில் ஒரு வசனம் இருக்கும் பாருங்கள், 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள், எடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவ்வளவோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுடையவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நல்ல கிரியைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே நீங்க சிந்தித்துக் கொண்டிருங்க. அப்போ அன்பு எதுவோ, அன்பான காரியங்களை நினைக்கும் போது நம்ம தேவையில்லாத காரியங்களை என்ன செய்ய மாட்டோம், வாயினால் பேச மாட்டோம். நம்முடைய குடும்பத்தை கட்டுவிக்கிற வார்த்தைகள், குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதான வார்த்தைகள், குடும்ப சமாதானத்தை கொடுக்கிறதான வார்த்தைகள், ஆரோக்கியத்தை கொடுக்கிறதான வார்த்தைகள், அதை சொல்லணும். ஒருவன் அந்தமானில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்தபோது ஒரு சகோதரி ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வாலிப தங்கச்சி. அப்போது கிடியன் 6 மாதத்துக்கு குழந்தை. இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அண்ணியை கொண்டு வந்து விட்டாங்க என் வீட்டில். கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனது அவங்களுடைய நாத்தனாருக்கு, ஹஸ்பண்டோடைய தங்கச்சிக்கு. அவளை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. கிடியனை தூக்கிட்டு நாங்கள் குழந்தையாக தூக்கிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. போனால் சொல்கிறாங்க 80% மேலே தீ காயங்கள் இருக்குது, மூக்கே இல்லை, இந்த முடியே இல்லை அப்படிலாம் சொன்னோடனே எனக்கு ஒரே பயம். அது போய் எப்படி பார்க்கறது சொல்லிட்டு, குழந்தைய வேறு கொண்டு வந்திருக்கோம், இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் வெளியில் இருக்கிறேன், நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு. அதனால் பாஸ்டர் அந்த வார்டுக்குள்ளே போய் அவளை பார்த்து ஜெபம் பண்ணி, கடைசியாக கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அந்த சங்கீதம் முழுசும் படித்தார். என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொன்ன உடனே அவள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டா. அதே போல் அவள் என்ன செஞ்சானாக்கா, அதை ஏற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா. பாவங்களை சொல்லி அறிக்கையிட சொல்லி பாஸ்டர் நடத்தினாங்க. ஆண்டவரிடத்துல உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ இயேசுவே தெய்வன் என்று சொல்லி ஏற்றுக்கொள் என்று சொல்லி பல காரியங்களை அவளுக்கு சொல்லி கொடுக்க அவள் அந்த ஜெபத்தை கூடவே செய்து ஏற்றுக்கொண்டாள். அவள் மரித்த தருவாயிலே அவள் சொல்கிறா, அந்த நெட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க கொசு எல்லாம் கடிக்காதபடி. அப்போது அவள் சொல்கிறா, அந்த நெட்டெல்லாம் எடுங்க, யாரோ சிறகுகளை வைத்து கொண்டு வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறாங்க, அவங்க ரெக்கெல்லாம் இதில் இடிக்குது, எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. தேவ தூதர்களை அவள் பார்த்து கர்த்தருக்குள் மரித்தாள். ஆனால் அவளுக்கு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு தெரியுமா? சின்ன வார்த்தை தான். அவங்க அண்ணங்க ரெடி ஆகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அவள் ஏதோ காரியங்களை பேசும்போது ஒரு கேசட், அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, இல்லை மீடியாலாம் கிடையாது, அதனால் சின்ன சிடி கேசட்டுங்க இருக்கும், ஆடியோ கேசட்டுங்க, அதை தூக்கி அடிச்சிருக்கிறாரு அவன் மேலே. அதனால் அவளுக்கு இன்சல்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் அவள் சொல்லியிருக்கா, நீ பாரு, நீ வரத்துக்குள்ளே நான் செத்து போவேன் அப்படின்னு இருப்பாள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அவள் சும்மா கிண்டல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் காலையில் 6:30க்கு அவர் டியூட்டிக்கு போயிட்டார்.
இந்த அம்மா வெளியில் வந்து வாசல் கூட்டுறதுக்கு வந்திருக்காங்க. இவ கதவை சிரிச்சுக்கிட்டே பைபிள் தான் வாசித்து இருந்திருக்கா. கதவை சாத்திட்டு தாப்பால் போட்டுட்டு உள்ள இவங்க அண்ணி வந்து சத்தம் போட்டிருக்காங்க, ஏய் கதவை தரடினாக்கா விளையாட்டுக்காக அவர்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக அவள் என்ன செஞ்சா, கெரோசினை ஊற்றி பற்ற வச்சுட்டா. அவளால் அந்த தாப்பாலை திறக்க முடியல. இங்கேயும் அங்கேயும் எரிச்சலில் ஓடுற அண்ணி என்னை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் அவள் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து, நான் செஞ்சது தப்பு தான், நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டேன், நான் தப்பு தான், யார் மேலேயுமே தப்பு கிடையாது, அவங்க என்னை சும்மா தான் பேசுனாங்க, அவங்கள பயமுறுத்தணுன்றதுக்காக நான் செஞ்சேன், விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இருக்குது பைபிளில். அப்போது வாயின் வார்த்தை பாருங்க, நீ வரத்துக்குள்ளே நான் செத்து போவேன் பாரு. ஏன்னா அண்ணனுடைய அன்பு அன்னைக்கு போயிடக்கூடாது, எப்படியாவது தனக்கு வரணும். அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் அவள் தன்னை பயமுறுத்தணும், எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனும் இழுக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தீக்கொளுத்தி கொண்டா. கடைசியில் ஜீவனோடு இல்லை. ஆண்டவர் கிருபையில் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் சொல்கிறேன், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நாம் எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம், நாம் எதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அதுதான் நம்முடைய வாயில் வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறது? நல்லவைகளை சிந்திக்கிறதா, அன்புள்ளவைகளை சிந்திக்கிறதா, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதா, புண்ணிய காரியங்களை சிந்திக்கிறதா, கர்த்தருக்கு எப்படி புகழ் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறதானதான் நம்முடைய வாழ்க்கையில் அது செயலாக வரும். அதனால தான் வாய் ரொம்ப முக்கியம். வாயின் வாசலை காத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 5:9 வாசிக்கிறோம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அந்த இருதயம் சரியில்லாதனால வாயில் வர்றதெல்லாம் எப்படி இருக்குது? உண்மையற்ற தன்மையாக இருக்குது, கேடுபாடு உள்ளது. அதனால் நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எபேசியர் 5:4 இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வேணால் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதில் இருக்குது, வம்பும் புத்தியினுமான பேச்சு, பரியாசம் அது தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அதனால் நம்முடைய வாயில் எப்படி வரணுமா? துதிகள் வர வேண்டும். ஒரு 1 தீமோத்தேயு 1:6 வீணான பேச்சுகளை குறித்து எழுதியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசங்கி 5:2 டிஸ்அக்ரிமெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வரலன்னா எப்படி பேசிக்குவோம்? ஒருத்தர் கனப்படுத்த மாட்டோம் இல்லையா? அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்லுவோம். அப்போது அது துணிகரமான பாவத்துக்கு நேராக நம்ம என்ன செய்து வழி நடத்துகிறது. அதே மாதிரி எபேசியர் 4:26 பார்த்தீங்கன்னாக்கா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபத்தினால என்னென்ன காரியங்களை பேசுகிறோன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்குது இல்லையா? பொய் சொல்லாதீங்க, தூஷண வார்த்தைகளை பேசாதீங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற வார்த்தை பேசாதீங்கன்னு. ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த கோபத்தில் சொன்னது தான் நம்ம உள்ளே இருந்து என்ன செய்யும்? அறுத்துக்கிட்டே இருக்கும். எங்கே சமாதானத்துக்கு வந்தாலும் நீ இப்படி இல்லை சொன்னேன்னு சண்டைக்கு நேராக வழி நடத்தும். எனவே நம்முடைய இருதயத்தை ஸ்தோத்திரத்தினாலே நிரப்ப வேண்டும், நல்ல விஷயங்களினாலே நிரப்ப வேண்டும். நம்முடைய வாய்கள் தேவனை துதிக்கிற துதியினாலே நிரம்ப வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். மற்றவர்களை குறித்து புறங்கூறுகிறதான காரியம் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் வாசலை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க. சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்க, 39 சங்கீதம் 1 என் வாயை கடிவாளத்தால் நான் அடக்கி வைக்கிறேன். என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைக்கிறேன். நம்ம வாயை கண்டிப்பாக என்ன செய்யணும்? அடக்கி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். கொடுக்கறதுக்குள்ளே நமக்கு லபதிப்போன்னு கத்திட்டோம்னாக்கா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது வெட்கமாக இருக்கும். ஐயோ ஆண்டவரே, உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, என் ஜபத்தை கேட்கலையா, நீங்கள் ஏன் என்னை இப்படி மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிட்டிங்கன்னா கர்த்தர் நன்மை செய்யும்போது நம்ம எங்கே போய் நம்ம முகத்தை வைத்து கொள்ள முடியும்? அதனால் நம்முடைய வாயின் வாசலுக்கு என்ன செய்யணும்? கடிவாளம் போட்டு என்ன செய்யணுமா? அடக்கி வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ பேர் நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள், பரிகசித்தார்கள். மத்தேயு 26:23. ஆனால் இயேசுவோ
வாய் திறவாது இருந்தார். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், குடும்பங்களுக்குள்ள நீங்கள் கடந்து செல்லுகிற பாதையில் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனால் இயேசுவை எல்லாரும் நிந்தித்தார்கள். அப்போ பிலாத்து கேட்குறாரு, இவங்கெல்லாம் உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, நீ உன் வாயை திறக்கலையேன்னு. அவர் வாய் திறவாது இருந்த ஆட்டை போல் இருந்தார். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். அதனால விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகள், துதிக்கு ஏதுவான வார்த்தைகள், அவைகளை பேசும்போது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு, எபிரேயருக்கு அப்புறம். யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக, அவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அதற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆமா, சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படிதான் நம்முடைய நாவு கூட, நம்ம பேசுகிற பேச்சு கூட நம்ம வாழ்க்கை டைரக்ஷனையே மாத்திரும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லையா? அதனால தான் குதிரை கடிவாளத்தால் போட்டு அதை போட்டு இழுத்தோம்னா சரீரத்தையே அது என்ன செய்து ஒழுங்குபடுத்துகிறது. அந்த குதிரை மேலே யாரும் ஏறி உட்காந்துருக்காங்களோ, இதில் போ, இடத்துல போ, வலதில் போ, ரைட்டில் போ, லெஃப்டில் போ, நேராக போ, கொஞ்சம் ஸ்பீடாக போ, கொஞ்சம் அமைதியாக போ அப்படின்னு சொன்னால் வேணும்னா பீச்சில் போய் பாருங்கள் இல்லையா? அதனால பயமாக இருக்கும், அது எங்கே கடலில் இழுத்துன்னு போயிடுதோன்னு. ஆனால் எவ்வளோ அடக்கி வச்சுருக்கான் பாருங்க. ஏன்னா அது கடிவாளம் போட்டிருக்கான். அந்த கண்ட்ரோல் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது. தேவையற்ற வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் தேவன் விரும்புகிறதே இல்லை. பொய்யானவைகள், பரியாச வார்த்தைகள், இதெல்லாம் விரும்பல. நம்ம வாயின் வார்த்தையினால்தான் மரணமும் ஜீவனும், அந்த ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிறதான வார்த்தைகள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிறதான வார்த்தைகளை தேவன் நம்ம இருதயத்தில் சிந்தித்து கொண்டே இருந்து நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சேரும். யோசுவாக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை கவனிக்க போறோம். என்னன்னா, இந்த யோசுவா புஸ்தகத்திலே எரிகோ என்கிறதான ஒரு பட்டணத்தை குறித்து நம்ம எல்லாரும் வாசித்திருக்கோம். அந்த எரிகோ எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சில சமயம் வர்றது கிடையாது இல்லையா? இது நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. இவ்வளோ நாள் நான் காத்திருந்தேன், இது எனக்கு வாய்க்கலை, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, எல்லாம் யோசிக்கிறோம். ஏன்னா எல்லாமே அடைக்கப்பட்டது போல இருந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோவின் கோட்டைகள் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்க, ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி அடைக்கப்பட்டிருக்க இந்த சமயத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் யோசுவா கிட்ட. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, 6 நாள் சுற்றி வாருங்க, எரிகோவை சுற்றி வாருங்கள். 7வது நாள் என்ன செய்யுங்க, 6 முறையும் சுற்றிட்டு நல்ல மகா சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். 10வது வசனத்தில் இருக்கு, நான் சொல்றது 6வது அதிகாரம் 10வது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் கொடாமலும் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை போதுமா. அப்போ இன்னும் கொஞ்சம் சில வசனங்களை வாசிங்கன்னா, மகா ஆரவாரத்தோடே ஒரு காலகட்டத்தில் முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே யோசுவா சொல்றாரு, நான் சொல்லும் நாள் மட்டும் உங்கள் வாயில் என்ன வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் புருஷர் சத்தம் போடாமல் இருக்கணும்னா முடியுமா? இங்கே ஒரு பெஞ்சமினையும் ஒரு ஜாஷுவாவையும் வச்சுக்க முடியல, ஒரே கத்துக்கூச்சலாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம சத்தம் போடாமல் இருங்க, அமைதலாக இருங்க, சுற்றி வாங்க, நான் சொல்கிற வரைக்கும் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன் அப்படி சொன்னார்? நான் ஏற்கனவே சொன்ன மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. இவங்களை பேச விட்டால் என்ன பேசியிருப்பாங்க
எப்பா எவ்வளோ பெரிய கோட்டையார், இதை போய் சுற்றி வர சொல்கிறாரு. அப்புறம் என்ன பேசியிருப்பாங்க? சுற்றி வந்தால் ஒடிஞ்சிருமா? இதை போய் செஞ்சுட்டாக்கா நமக்கு கிடச்சிருமா? போய் சண்டை போட்டால் தானே நம்ம சுதந்திரிக்க முடியும். ஏதோ கடப்பாறை மண்வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடி இடித்தா தானே அந்த சுவரெல்லாம் உடையும் அப்படின்னு கண்டபடி பேசியிருப்பாங்க. என்னென்ன வாயில் வருதோ, என்னென்ன இருதயத்தில் தோன்றுதோ அதையெல்லாம் பேசியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதில்ல. நம்ம பிரச்சனையை பார்த்து பார்த்து தான் நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு நீங்கள் என்ன பிரச்சனையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை பார்த்து தான், இப்போ நடக்காது, இப்போ நடக்க போதா, பார்த்துக்கலாம் அதையும், அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது, ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்? நீங்கள் பாருங்கள், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11-12 வசனங்கள் பாருங்கள். அந்த 14ன்னு சொன்னோன்னா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். செங்கடலுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. எகிப்து தேசத்திலிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. தேவன் செய்த அற்புத அடையாளங்களை அறிந்து கொண்டார்கள். வாசிக்கலாமா? 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம். எகிப்தியருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போமே, சும்மா இருந்தவங்கள. எகிப்தில் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. அவ்வளோ அடிமைத்தனம், அவ்வளோ சவுக்கடி. அவங்க எந்த சந்தோஷத்தையும் அனுபவித்தது கிடையாது. அவர்கள் இடுகிற கூக்குரலை ஆண்டவர் கேட்டு இறங்கி வந்து அவர்களை விடுவிக்க சித்தமானார். இன்றைக்கு கூட தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்ததுனால இறங்கி வந்து நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனையும். அது அநேக ஜனங்களுக்கு என்ன செய்யறதில்ல, புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் அவர் இறங்கி வந்து விடுவித்து அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுதந்திரமான ஒரு இடத்தை, விடுதலையோடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நீ வாழும்படியான ஒரு இடத்தை நான் ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி வெளியில் கூட்டு வந்துட்டேன். இந்த கூட்டு வந்து அப்போ எல்லாரும் மகிழ்ச்சி தான், பாடல் ஆடல் எல்லாம் இருந்தது, வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னால் எகிப்திய சேனை வந்துட்டுருக்கு. ஐயோ, பிரதான ரதங்கள் கொண்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா கடல், ஓடுறதுக்கு இடம் இல்லை, வனாந்திரத்தில் சிக்கிக்கிட்டாங்க. எப்போ நாங்கள் அங்கே இருந்தாலும் உயிரோடு இருந்திருப்போமே, இங்கே சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. அப்போ அவள் வாயை திறந்தா என்ன பேசுகிறாங்க? ஆண்டவர் இத்தனை அற்புதங்களை செய்தவர், எங்களை காக்க வல்லவர் என்ற ஒரு முழு நிச்சயம், அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லாமல் போனது. இப்போ நீ வாயை திறந்து பேசணும்னா விசுவாச வார்த்தை பேசணும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சிலுவையில் எனக்காக சாபங்களை, எல்லா ரோகங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். இனி என்னை எதுவும் ஒன்றை செய்ய முடியாது. எனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் ஏற்ற காலத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும், பேச நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே வனாந்திரத்தில் வந்து நான் சாகணுமா? எகிப்திலேயே செத்துருந்தேன்னா நல்லா இருக்குமே. இப்போ பாருங்க, கும்பலோடு நம்ம சாக போகிறோம், கூட்டமாக நம்ம சாக போகிறோம் சொல்லி பேசினாங்க. ரெண்டாவது எங்க தெரியுமா பேசினாங்க? யாத்திராகமம் 16வது அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு, திருப்தியா நாங்க சாப்பிட்டோமே, எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமே, ஆனால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படிக்கு நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே. போதும் அப்படி சொல்லி முறுமுறுத்தார்கள். சில சமயம் பேச மாட்டாங்க, வாய்க்குள்ளேயே முனவின்னு இருப்பாங்க, இல்லை இருதயத்தில் நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றார், உன் உட்காருதலையும் நீ எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அதை நான் அறிந்திருக்கிறேன். நீ என்ன யோசிக்கிற, என்ன அழுதுட்டு இருக்கிற, நீ என்ன தேவையோடு இருக்கிற, அதை நான் அறிந்திருக்கிற தேவன். ஏனென்று சொன்னால் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நம்மை காண்கிற தேவன்.
எனவே அவர் சொல்கிறாரு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க, ஐயோ அங்கனால இறைச்சி பாத்திரம் அப்போல்லாம் கிடச்சிருக்குமே, ஏதோ பாதி வயிறாது நிறைஞ்சிருக்குமே, என்னை கொண்டு வந்து இந்த வனாந்திரத்தில் சாகிறதுக்கு, அதுவும் பட்டினி போட்டு சாகடிக்கிறீங்களேன்னு சொல்லி கத்துறாங்க. 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், வாசிக்கலாம் பாத 16, யாத்திரையாகும் 16, 13. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து, சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. அதில் என்ன தெரியுமா இருந்துச்சா, நீங்கள் என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தமல்லி அளவுக்கு வெள்ளையான ஒரு உருட்டையான ஒரு பொருள் வானத்தில் இருந்து, வானத்தின் அப்பம், தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான உணவை தேவன் இவர்களுக்கு உணவாக கொடுத்தார். இப்படி முறுமுறுத்த உடனே, நீ ஏன்பா பட்னியில் சாகிற, அவங்க போய் பயிர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதற்காக தண்ணீர் பாய்ச்சணும்னு அவசியம் இல்லை, வேலையே இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணலாம், எழுந்து அப்படியே உட்காந்துக்கலாம், சாப்பிடணுன்னா சாப்பிடலாம் இல்லையா, என்ன வேணா பண்ணலாம். ஆனால் வேலை பாட்டுக்கு நடக்கும், சம்பளம் பாட்டுக்கு கிடைக்கும் இல்லையா. கொரோனா டைமில் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னே, ஐயோ வீட்லேயே வேலை கொடுத்தா நல்லா தானே இருக்கும், இப்போ திரும்பி கிளம்பி போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. அதே போல் தான் இவர்களும் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். இரவு நேரத்தில் காடைகள் வந்து விழுந்தது. காலை நேரத்தில் அந்த மன்னா என்கிறதான ஒரு கொத்தமல்லி அளவான வெண்மை நிறமான தேவர்களின் அப்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்து அந்த வனாந்திரம் முழுவதும் வழி நடத்தினார். அப்போனா இந்த இஸ்ரவேலர்கள் வாயை திறந்தா நல்ல விஷயமே பேசுறதில்லை. நான் சாவரேன்னு, நான் இப்படி இருக்கேன்னா, அங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு வாங்க பார்த்தீங்களா, அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நான் தப்பான இடத்துல வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது மட்டும் புலம்புனாங்களா என்ன, இன்னொரு இடத்துல புலம்புனாங்க பாருங்க. என்னாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ஏனோக்கின் குமாரனான ராட்சதர்களை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். 14வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்பா. என்னாகமம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமே ஆனால் நலமாயிருக்கும். அந்த 2வது 3வது வசனத்துல வாசிங்க, 1, 2, 3 வாசிங்கன்னா, அவர்கள் ரா முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள், புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். எனவே நாங்கள் திரும்பியும் போறோம் என்கிறதான துர்ச்செய்தியை பரவினார்கள். அப்போ நம்முடைய வாயில் நல்ல வார்த்தையே வராதா? அதனால தான் சொல்கிறாரு, உன் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். அப்போ இருதயத்தை நல்லவைகளினால நிரப்பு, அன்புனால நிரப்பு, சமாதானத்தினால நிரப்பு, நல்ல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நிரப்பு, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசு. உன் இருதயத்தின் நிறைவினால் உன் வாய் பேசட்டும். எனவே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நாங்கள் நிச்சயம் ராட்சதர் இருக்கிறாங்க. எந்த இடத்துல? ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்துக்கு முன்னால் சொல்லி ராத்திரியெல்லாம் அழுக. அது பெண்களுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்குவான் அழுவறதுக்கு. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு 2 நாள் இல்லையா, சகோதரர்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் என்ன செய்யறது, அப்படி தான் இருக்கட்டும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாம் எப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண தெரியும். அதனால் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. துர்ச்செய்தியை பரப்பினார்கள் இல்லையா. ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் கேட்டார். ஆனால் அந்த இடத்துல யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவில்லையா, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணவில்லையா, இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லலையா, நாங்களும் பார்த்தோம், ராட்சதரை பார்த்தோம், நாங்களும் பார்த்தோம், நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம், நாங்கள் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை, ஆனால் மற்றொன்றும் உண்மை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், தேவன் எனக்கு வாக்களித்து இருக்கிறார், தேவன் என் மீது நினைவாய் இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போனது. நமக்கு தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மை போஷிக்கிறவராய் நமக்கு உதவி செய்கிறவராய் இத்தனை ஆண்டுகள் சுமந்து காத்து வந்தாரே, இனியும் நமக்கு நன்மை செய்வார். அவர் தானே சொன்னார் அதை கொடுப்பேன்னு. கண்டிப்பாக கொடுப்பார். எப்படி கொடுப்பார் தெரியாது, ஆனால் நிச்சயம் தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த 2 பேர் என்ன செய்தாங்க, அந்த தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள்.
அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், இப்போ எரிகோ கிட்ட வந்துட்டோம் இல்லையா, வாயை திறந்து பேசாத. நீ பேசினாலுமே ஒன்றும் விளங்கிறது கிடையாது. அதனால் நீ வாயை திறந்து பேசாத, வாயை மூடிட்டே இரு. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் நான் சொல்லும்போது மகா சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், துதி செய்யுங்கள். அப்பொழுது இந்த எரிகோ கோட்டை என்ன செய்யும்? இடிந்து விழும். 6வது அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா. 6:20 பாருங்க. அவைகளை யோசுவா 6:20. ஆர்ப்பரி என்று சொன்ன உடனே எக்காலங்களையும் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு அலங்கம் இடிந்து விழுந்தது. மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அந்த நமக்கு முன்னால் இருக்கிற எல்லா தடைகள் நீங்கணும்னா நம்முடைய வாயில் ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? துதியின் சத்தத்தை. துதிக்கணும் ஆண்டவர். சங்கீதக்காரன் 120 வாசிக்கும் போது, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட. சங்கீதம் 100 ஒரு 4 வசனம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிப்பா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி கம்பீரம்னாக்கா எப்படி? நம்ம அப்படியே நம்ம வீட்டு சோக காட்சியெல்லாம் கொண்டு வந்து அப்படியே சோகமாக பாடிட்டு இருக்க சொல்ல இல்லைங்க. எனக்கு குரலை வராது. குரலை வந்து ஆண்டவர் யாரும் பார்க்கல, ஆண்டவர் தான் கேட்குறாரு. அதனால் தைரியமாக பாடலாம். நம்ம ஆலயத்தில் எப்படி பாடணுமா? கம்பீர சத்தமாய். ஏன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னால் இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். அந்த எரிகோ கோட்டைகளை உடைத்தெறிந்தார். ஆண்டவர் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவர்கள் 7 நாளும் மௌனமாய் சுற்றி வந்தார்கள். ஆர்ப்பரிக்கவே இல்லை. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஜேமி கிரிக்கெட் பிளேயர் இல்லை, அவங்க வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க தான் அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கே முக்கியமான ஒரு ஆள். அதனால் அவங்க ஆண்டவரை உயர்த்தி சாட்சிகளை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்து சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள். அதையே நான் முணுமுணுத்துட்டு இருந்தேன், என் வாயில் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் சும்மா இருக்கிறேன்ப்பா, நீங்கள் எனக்காக என்ன செய்யுங்க, விளையாடுங்கன்னு சொல்லி. அதே போல் ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். ஆனால் அவளை குறித்து சொல்லும்போது, இன்டர்வியூவில் சொல்லும்போது சொல்கிறாங்க, 2 முறை அவள் என்ன செய்யலை, எல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒரு ஜெயகோஷம் எடுத்தாங்க. 6 அடிக்கும் போது, செஞ்சுரி அடிக்கும் போதெல்லாம். ஏன்னா இந்தியா அவ்வளோ மொத்தம் மோசத்துக்கும் போயிட்டு இருக்குது. அவள் அடித்த உடனே இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு புது உணர்வு வந்துடுச்சு, புது ஜீவன் வந்துடுச்சு. இனிமேல் இவன் நல்லா விளையாடுவான்னு சொல்லி. எனவே சுற்றி இருக்கவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. தோத்தாலும் சொல்லிக்கிற மாதிரி தோக்கணும் இல்லை. அதுக்காக ஐயோ நம்ம மானம் போயிடக்கூடாதுன்னு அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த மகள் கொண்டாடவே இல்லை. அப்பவும் அவள் அப்படியே அமைதலாக இருக்கிறா. செஞ்சுரி அடிக்கிறாங்க, அப்பவும் அமைதலாக இருக்கா, கொண்டாடல. அவளுடைய ஒரே நோக்கம், இந்த விளையாட்டிலே முழுமையான வெற்றியை நான் பெறும் வரைக்கும் நான் கொண்டாட மாட்டேன். கடைசியான இறுதி வெற்றியை அவங்க பெற்றுக்கொண்ட போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். 2 மணி நேரம் கிட்ட அவங்க அழுகிறதோ சிரிக்கிறதோ அப்படி வந்து அவங்க கொண்டாடினாங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்தினாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் ரீச் ஆகிற வரைக்கும், அவங்க பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவங்க எதையுமே செய்யலை. அப்படிதான் 6 நாள் வாயை மூடிட்டு, நீ வாயை திறந்தினா நான் வனாந்திரத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, எகிப்துக்கு போனால் நல்லா இருக்குமே, நான் பட்டினியில் சாகிறனே, அப்படி சாகிறனேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி பக்கத்தில் இருக்கிறவங்க விசுவாசத்தையே நீ கெடுத்துடுற. அதனால் நீ என்ன செய்ய, வாய் திறக்காது. எங்கள் மகள் மரித்த போது ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஏன்னா எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் வெளியே போகணுன்னு தோணும், வெளியில் இருந்தால் வீட்டுக்குள்ளே வரணும்னு தோணும். அப்போ ஆனால் எங்கள் பாஸ்டர், என்னுடைய கணவர், எங்கெல்லாம் மீட்டிங் நடக்குதோ, எங்கெல்லாம் நான் கேட்கறனோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போவார். போகும்போது நல்ல தேவ பிரசன்னம் இருக்கும், பாட்டு கேட்பேன், எல்லாம் கேட்பேன். செய்தின்னும் போது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எழுந்துடணும்னு சொல்வேன். அப்போது ஒரு லேவியர் முகாமை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறோம். திருப்பி வீட்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியல. சாதாரண ஒரு மேகசினில் மைசூரில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு பார்த்தோன்னே அங்கே கிளம்பிட்டோம். அங்கே கிளம்பினோட போகிறதுக்கு காசு கிடையாது. ஏன்னா அப்போ எந்த ஊழியமும் நாங்கள் செய்ய முடியல எங்களால். அதனால் பைசா கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், எப்படி போகிறதுனாக்கா 300 ரூபாய்
அந்த நாட்களில் கடன் வாங்கிட்டு எப்படியோ வந்து திருப்பி கொடுத்துட்றோம், என்ன தைரியத்தில் சொன்னோன்னு தெரியாது. அது மைசூர், அதனால் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் கம்மின்னு சொல்லிட்டு வெள்ளூர் போகிறோம். வெள்ளூர் போனால் அந்த பஸ்ஸுங்க எல்லாம் போயிடுச்சு. மிட் நைட்டு நாங்கள் 1 மணி 2 மணி வரைக்கும் அப்படியே சும்மா பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிறோம். வீட்டுக்கு போயிடலாமா? இல்லை வேண்டாம், எப்படியாவது மீட்டிங் போகணும். விடிய நேரம் ஃபஸ்ட் பஸ்ஸு, அதுக்கு டிக்கெட் வாங்கி உக்காந்தாச்சு. வழி தெரியாது. ஆனால் பெங்களூரில் ஏறி உட்காந்த உடனே எங்களுக்கு முந்தின சீட்டில் ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாருங்க. அவர் என்னென்னா, அவர் அந்த மீட்டிங்கு போக வேண்டிய ஆர்கனைசர். ஆனால் அவர் ஆர்கனைசர் மற்றவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவர் இன்றைக்கி தான் போகிறாரு. அவர் சொல்ல, நாங்கள் வந்து இந்த அட்ரஸ் தெரியுமான்னு கேட்டோன்னு, நான் அங்கே தான் போகிறேன், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். என்ன விஷயம்னா, அவங்க குழந்தை வந்து ரொம்ப சிக்காயிடுச்சு சீரியஸாக. அதனால் அவர் இரவு போக முடியல. அப்போ நமக்குன்னே அவர் வச்சிருக்கிறார் போல இருக்குன்னு. அதனால் அவர் இருந்ததுனால எங்களுக்கு கவலையே இல்லை. எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், எங்கே போகணும். போயிட்டோம். போனாக்கா எல்லாரும் சர்ச்சுக்கு பின்னால் உட்காந்துருக்காங்க. நாங்களும் பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். ஆனால் என்ன பண்ணோம், ரொம்ப பின்னாடி இருக்க, முன்னாடி எல்லாம் காலி சேராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி வந்து என்ன செஞ்சிட்டோம், உட்கார்ந்து விட்டோம். உட்காந்து நல்லா 3 days மீட்டிங்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க, அவங்க வந்து நியூலி மேரிட் போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அட பாவிங்களா, நாங்கள் எங்கள் குழந்தைய இழக்க கொடுத்துட்டு நாங்கள் வந்திருக்கோம். அது அவங்களுக்கு தெரியல, எங்கே இருந்ததுனால அவங்க நினச்சிக்கிட்டாங்க நியூலி மேரிடு வந்திருக்காங்க, அதுவும் ரூம் எடுத்து தங்குறாங்கன்னா ரொம்ப வசதியானவங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. முடிஞ்ச உடனே நானும் பாஸ்டர் நின்று எங்கள் கையில் அந்த வெயிட்டருக்கெல்லாம் கொடுத்தது போக 5 ரூபா இருக்குது பர்ஸில். ஆனால் அங்கே ஒரு ரூல் போட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து டிஎஃப் கொடுத்துட்றோன்னு சொல்லி. அதனால் பாஸ்டர் அந்த டவுன் பஸ்ஸில் ஏறி வந்த டிக்கெட்லேருந்து பத்திரப்படுத்தி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டார். போய் ஆமேன் போட்டு முடியறதுக்குள்ளே காணிக்கை எடுக்கிற நேரம் வந்துச்சு. பாஸ்டர் ஆலன் சொன்னாங்க, நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தான் நம்ம தேவையை சந்திக்கணும். நான் சொல்கிறேன், அந்த வாய் பார்த்தீங்களா? அதனால் நான் சொல்கிறேன், ஆமாம், இங்கே ஒருத்தரையும் தெரியாது, எப்படி ஆண்டவர் நம்ம தேவையை சந்திப்பார் அப்படின்ற அதெல்லாம் தெரியாது. நமக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த கடனையும் அடைக்கணும், நம்ம போய் சேரணும். இந்த காணிக்கை 5 ரூபாய் யார் போடுறது? நீ போடுறதா நான் போடுறதா? எப்படியோ ஒன்று போட்டுட்டோம், காணிக்கை போட்டோம். ஆண்டவரே இருக்கிறதெல்லாம் போட்டோம்பா, இனி நீர் தான் அப்படின்னு. அப்போ நான் என்ன ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு நான் பசியை கூட தாங்கிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு அந்த பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அப்போது அந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுருக்கிறோம்? என் வாயினால். பாஸ்டர் என்ன சொன்னாங்க, தாராளமாக இவ்வளோ வேணும்னு சொல்லி கேளுங்க. எனக்கு அதில் விசுவாசம் இல்லை, யாரையும் தெரியல, எனக்கு இன்னும் எண்ணம் யாராவது தெரிஞ்சால் யாராவது வந்து காணிக்கை கொடுப்பாங்கன்னு. கர்த்தர் வானத்தை திறப்பார்ன்றதான எண்ணம் எனக்கு இல்லை. என் விசுவாசத்தை நான் சுருக்கிறேன். நல்ல வேலை பாஸ்டர்கிட்ட அதை சொல்லலை. என் மனசுக்குள்ளேயே, ஆண்டவரே நீங்கள் இந்த வானம் போகாமல் நாங்கள் வந்து என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் எங்களுக்கு எப்படியாவது நீங்கள் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு காணிக்கைலாம் போட்டோம். முடிஞ்சு ஆமேன்னு போட்டோன்னே பாஸ்டர் போய் அந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நின்னா எல்லாருக்கும் கவர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இருக்கிறதுலையே எல்லோரும் நியரஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க, அதனால் 50 ரூபாய் 25 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் தூரந்து வந்திருக்கோம். அப்போ இவங்களுக்கு என்ன ஃபேர் கொடுக்கறது, டிக்கெட் ஃபேர் எப்படி தரது அப்படின்னு சொல்லி யார் ஒழுங்குபடுத்தினாங்களோ அவங்கக்கிட்ட கேட்க போயிட்டாங்க. அங்கேருந்து ரிசல்ட் வந்துச்சு, அவங்களுக்கு போட்டு கொடுத்துருங்கன்னு வந்துடுச்சு. ஆனால் அது எவ்வளோ தெரியுமா, பாதி தூரம் வரைக்கும் தான் வர முடியும், ஹோசூர் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் யார் எங்களுக்கு டிக்கெட் காசு தருவாங்க? சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவ்வளோ அற்புதம் செஞ்சிரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த மீட்டிங்கில் செய்தி கொடுத்த அம்மா சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் உங்களை பார்க்கணுன்னாரே, பார்த்துட்டிங்களா? நாங்கள் இல்லை பார்க்கலன்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ஜெபிக்கிறதுக்காக போனோம் 2 பேரும். அப்பொழுது அவர் வெளிநாட்டுக்காரர் டேவிட் வேலஸ் என்று சொல்லுகிறதான ஒரு ஊழியர், அவர் தலையில் கை வச்சு ஜோமன்ற எங்கள் 2 பேரையும் சேர்த்து உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கார். ஏன் பார்க்கணும்னு சொன்னாருனாக்கா, அவருக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த பிள்ளைகள் இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ளே போகிறத நான் பார்க்குறேன், உங்கள் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், இப்பொழுது இருளிலே இருக்கிறீங்க, உங்கள் கஷ்டங்களை எல்லாம் மாறும், நீங்கள் நல்லா ஊழியம் செய்யும் போது என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு விசிட்டிங் கார்டு கவரை கொடுத்தாரு. நாங்கள் விசிட்டிங் கார்டு தான் இருக்குதுன்னு வாங்கின்னு வந்துட்டோம். ஓகே, தீர்க்க தரிசனம் வந்துச்சுல்ல, ரொம்ப சந்தோஷம். வந்து டிஃபன்லாம் எடுத்துகிட்டு டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அந்த கவரை பிரித்தா, ஆண்டவர் எங்களுடைய தேவைக்கும் அதிகமாக எங்கள் தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. வயிறார சாப்பிட்டுட்டு போய் கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதம் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆனால் அந்த விசுவாசத்தின் மூலம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்குள்ள எங்களுக்கு இருந்த போராட்டம் இருக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், நான் மனசில் என்ன சொல்கிறேன், இல்லை ஆண்டவர் இவ்வளோ கொடுத்தா போதும்,
அதனால்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எரிகோ தடை இருக்குதா, முன்னால் வாய் திறக்காத, உன் வாயை திறந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத, முடிஞ்சா ஸ்தோத்திரம் பண்ணு. அதனால ஒரு நாள் ஒன்று வரும், 7வது நாள் நான் சொல்லும்போது மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள், ஆலங்கம் இடிந்து விழுந்தது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, கம்பீர சத்தத்தோடே அவர் சந்நிதி முன்னால வாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கம்பீர சத்தத்தோடு, என் தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார், என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளும் என்ன செய்யும், இடிந்து விழும். அற்புதங்கள் நடக்கும் வாழ்க்கையில். நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேவனுக்காக எழும்பி கிரியை நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவர் அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். சங்கீதம் 35:28 என் நாவு உமது நீதியையும் உமது துதியையும் நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கும். என்னுடைய நாவு எதை சொல்லும், வாயை திறந்தாலுமே நல்ல வார்த்தைகளை பேசும். என் நாவு உமது நீதியையும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய துதியையும் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்ரு பட்டயத்தால் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் எழும்ப பண்ணினதினாலே விழுந்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனால் நம்ம துதி செஞ்சால் போதும், நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்தெறிவார். எல்லா கன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் மாற்ற தேவனால் முடியும். உங்களுக்கு புரியாத காரியத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாது. எனவே தான் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் இருதயத்தை நல்லவைகளினாலே நிரப்புங்க. எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என் உதடுகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என் உதடுகளை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லும்போது 19:14 அழகா சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. கட்டுவிக்கிற வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை பேச ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கலாம். நல்லவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்கட்டும் ஆண்டவரே. நல்ல காரியங்களை நினைத்து பொங்கட்டும் அப்பா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாங்கள் ஜீவனை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. முறுமுறுக்கிறதான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் சொல்லலாமா? என் வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கக்கூடாது ஆண்டவரே. கோபமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, பரியாச வார்த்தைகள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே காயப்படுத்தக்கூடாது, ஒருவரை ஒருவர் காயப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வைங்க என்று சொல்லலாம்.